வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நல்ல சுவையான சத்தான உளுந்தங்களி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுந்தங்களி செய்ய இந்த பாருங்கள், இந்த மாதிரி உடைச்ச தோல் உளுந்து எடுத்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்குங்க. வாசம் வர்ற மாதிரி வறுத்துட்டு இதை ஒரு 4 ஹவர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்குவோம். ஏன்னா கொஞ்சம் தோல் எடுக்கலாம். தோலோடு செஞ்சாலும் நல்ல சத்து தான். இந்த உளுந்து தான் நல்லாயிருக்கும் களிக்கு. இருங்க, நான் இப்போ ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு நான் அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி ஊற வச்சு கொஞ்சம் தோல்லாம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கட்டும். அதோட ஒரு கை பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி சேர்த்துங்க. இதோடு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு மிக்சியில் மாவை அரைச்சி எடுத்துக்கங்க. அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பானை வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நான் ஒரு கவலை பருப்பு போட்டேன். 1.5 கவலை தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 கவலை தண்ணி கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ இந்த அளவில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டிப்படாமல் கிண்டணும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, கட்டிப்படாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ திக்காக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும், கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். பாருங்கள், இந்த அளவு வந்துருச்சு. முக்கால் வேக்காடு வந்துருச்சு. இப்போ சர்க்கரை பாருங்கள், நான் ஒரு கோலைக்கு 3/4 சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது மண்ணெல்லாம் இல்லாத சுத்தமானது. இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கரையட்டும். சர்க்கரை போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு சர்க்கரை கூட வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துங்க, குறவா வேணால் குறவா சேர்த்துங்க. அது பிறகு சுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தோல் உளுந்து ஊற வச்சு செஞ்சால் தான் கொஞ்சம் சத்து நல்லா நிறைய இருக்கும். இது இடுப்புக்கு நல்லது. நம்ம பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு நல்லது. இது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 தடவை வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த அளவு வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், தேங்காய் பூ நான் தெரிய வச்சுருக்கேன். நீங்கள் பால் கெட்டி பாலாக எடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டாலும் சரி, பூவாக சேர்த்துக்கிட்டாலும் சரி. நான் இன்றைக்கி பூ தான் போடுறேன். பாருங்கள், சூப்பராக ரெடியாச்சு உளுந்தங்கஞ்சி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், உளுந்தங்கஞ்சி ரெடியாச்சு. இப்போ நான் அதில் நெய் சேர்த்து இதில் நெய் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.